நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம குழந்தைகளை நம்மளே சாபம் விடுவோமா? இல்லை இல்லையா? யாராவது ஆமான்னு சொல்ல முடியுமா? நாம் நம் குழந்தைகளையே சாபம் விடுவோமா? விட மாட்டோம். அப்போ நம்ம இறந்த பிறகு சாபம் விடுவோமா? விட மாட்டோம். மேல் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நம்மளுடைய ஒரு வருடம்தான் அவர்களுக்கு ஒரு நாள் என்று கூறப்படும். அதனால் காலை மாலை என்று அவர்களுக்கு 2 விதமாக பிரிக்கும் பொழுது, தை அமாவாசை என்பது காலையில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது தட்சிணாயனம் இரவில் வரக்கூடிய ஒரு அமாவாசை. இந்த ஒரு நாளைக்கு அவருடைய கணக்கில் ஒரு நாளைக்கு 2 வேளைகள் முன்னோர்களுக்கு உணவு கொடுத்தல் என்பதுதான் தை அமாவாசை என்றும் ஆடி அமாவாசை என்றும் நாம் தர்ப்பணம் கொடுக்கின்றோம். அப்படி தராவிட்டால் அவர்களுடைய சாபம் நம்மை சேரும் என்ற ஒரு கருத்து இருக்கு. இது எதுக்காக சொல்லப்பட்டது என்றால், முதல்ல முன்னோர்களை நாம் நினைக்க வேண்டும். நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்மளை வாழ வைத்தவர்கள் முன்னோர்கள் அல்லவா? அந்த முன்னோர்களை நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைய உலகம் என்ன நிலைக்கு வந்துருச்சுன்னா, நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோமோ, முன்னோர்களுக்கு பாவம் செஞ்சிட்டோமோ, அல்லது முன்னோர்கள் பாவங்கள் செஞ்சிட்டாங்களோ, அந்த பாவத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோமோன்னு சொல்லி அவங்க வேறு விதமாக எங்கேயோ போயிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அந்த பரிகாரங்கள் மற்ற விஷயங்கள் செய்தால் நாம் நல்லபடியாக வாழ்ந்து விடுவோம் என்ற எண்ணத்துக்குள்ளே வராங்க. அநேகமாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மாற்று கருத்தல்ல. அந்த ஆன்மீகம் வேறு, அது அவர்களுடைய தனி. ஜோதிடம் என்ன செய்யுதுன்னா, ஒருத்தங்களுக்கு பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையை கொடுக்குது. அவங்க பாவம் புண்ணியம் செய்தது செய்யாதது இதை பற்றி இங்கே பேச வேண்டாம். ஆனால் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் இருக்குது. நம்ம ஜோதிடத்தை தாண்டி நம்ம பாவம் செய்ததுனால தான் நமக்கு இந்த ஜோதிடத்தில் இந்த கிரகங்கள் இப்படி இருக்குங்கிற மாதிரி போனோம்னா, பாவம்னா என்னங்கிற கொஸ்டினுக்கே வந்துடும். நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம். நான் ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன், என்னை தவறாக எடுக்கக்கூடாது. பயப்படாதீங்க, எப்போதுமே பயப்படாதீங்க. நிறைய பேர் இந்த ஊரில் போய் செய்யாட்டினா நமக்கு நம்ம முன்னோர்களுக்கு போய் தர்ப்பணம் செய்யாதா, இப்போ போய் சேராதாங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த விளக்கை இப்படி வைக்கலைன்னா அவங்களுக்கு நல்லது இல்லையோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை முதல்ல ஒழிச்சிருங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இறைவனை வணங்கலாம், முன்னோர்களை வணங்கலாம். முன்னோர்கள் நம்மை சாபம் இடுவதற்காக இருப்பவர்கள் அல்ல. உயிரோடு இருக்கும்போதும் மறைந்தாலும் நம்மை வாழ வைப்பதற்காக தான் இருக்காங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம குழந்தைகளை நம்மளே சாபம் விடுவோமா? இல்லை இல்லையா? யாராவது ஆமான்னு சொல்ல முடியுமா? நாம் நம் குழந்தைகளையே சாபம் விடுவோமா? விட மாட்டோம். அப்போ நம்ம இறந்த பிறகு சாபம் விடுவோமா? விட மாட்டோம். நமக்கு உணவு இல்லை என்பதனால் இறைவன் நமக்கு கொடுக்க போகிறான். அந்த ஒரு இறைவன் இல்லையா? நமக்கு இறந்தாலும் வாழ்ந்தாலும் நமக்கு இறைவன் தானே உணவு கொடுக்க போகிறான், நல்லபடியாக கொடுப்பார். எனவே இந்த தர்ப்பணம் செய்வதை நான் எதிர்க்கவில்லை. அதில் நீங்கள் மனதார உங்கள் தாய் தந்தை நினைத்து நானும் கொடுப்பேன், நீங்களும் கொடுக்க வேண்டும், அதில் மறுப்பு கருத்து இல்லை. ஆனால் இங்கு தான் கொடுக்க வேண்டும், இப்படி தான் கொடுக்க வேண்டும், இப்படி செய்யாவிட்டால் அது ஆபத்து என்ற ஒரு மனநிலைக்கு வர வேண்டாம் என்பது எனது வேண்டும்.